உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, உண்மையை கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். இல்லை எனக்கு கொஞ்சம் இந்த அன்கம்ஃபர்டபுளான ட்ரூத்தெல்லாம் கேட்டால், கொஞ்சம் நெகட்டிவானதெல்லாம் கேட்டால் ஒரு மாதிரி ரொம்ப டீமோட்டிவேட் ஆயிடுவேன்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்ன உண்மையை கொஞ்சம் லேட்டாக தெரிஞ்சுப்பீங்க. நல்லது நடக்கணும்னு விரும்புகிறவங்க கையெழுத்து போடுங்க. விருப்பம் இல்லாதவங்க கொஞ்சம் அந்த ஆஃபீஸ் ரூமில் வெயிட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் எம்பிபிஎஸ் படித்து முடிச்சிருக்கக்கூடிய டாக்டர்ஸ் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து எவிடன்ஸோட இருக்க மாதிரி அப்படியே உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். நீங்கள் அதை பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேருனுடைய மோட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டாக்டர் ஆகணும், எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்ற மோட்டிவுக்கு காரணங்கள் நிறையா இருக்குது. அதில் சிலர் வந்து ஒரு சில விஷயங்களை ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. அதாவது வந்து எனக்கு அந்த மெடிசின் ப்ராக்டிஸ் பண்ணுறதே வந்து ஒரு பேஷன், அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானாக டாக்டர் தான் ஆவேன்ற மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலர் நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. டாக்டர் ஆகிட்டாலே வந்து நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லி யோசிப்பாங்க. சிலர் மதிப்பு மரியாதைன்னு சொல்லி யோசிப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. நான் மெயினாக இந்த வீடியோவில் பேச போகிறது வந்து யாருக்கு, டாக்டர் ஆகிட்டா நல்லா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா, நான் வந்து இப்போ எம்பிபிஎஸ் படித்து முடித்த உடனே ஒரு 5 வருஷம் ஆகுமா, நீங்கள் ஒரு 19 வயசில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒரு 24-25 போல் முடிப்பீங்க வச்சுக்கோங்க. அந்த 24-25 போல் நான் முடித்த உடனே சீக்கிரமாக ஏர்ன் பண்ணணும், நான் வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய் நான் தான் என் ஃபேமிலியை காப்பாற்றணும், சீக்கிரமாக நான் வந்து பணம் சம்பாதிக்கணுன்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா அவங்களுக்காக மெயினாக இந்த வீடியோ நான் பேசுகிறேன். ஸோ மணியை பற்றியே பேசுகிற நினைக்க வேண்டாம். இது வந்து நான் அட்ரஸ் பண்ணுறது மெயினாக டாக்டரானால் நிறையா சம்பாதிக்கலாம்னு சொல்லி நினைக்கக்கூடிய பீப்புளுக்கு. ஏன்னா அவங்களுக்கு ட்ரூத் தெரியும் இல்லையா. நிறைய பேர் வந்து எம்பிபிஎஸ்க்கு வெளியே வந்து இது மேலே பெரிய ஒரு ஹைப் இருக்குது, ரொம்ப பெரிய ஹைப் இருக்குது, அன்ரியலிஸ்டிக்கான ஹைப் நிறையா இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து பீப்புளுக்கு ஒரு ஃபில்டராகி தான் போகுது. பட் நம்ம அன்ஃபில்டர்ட் ட்ரூத்தாக, அதாவது இருக்க மாதிரி அப்படியே போட்டு காட்டணும், அதுதான் என்னுடைய ஒரு மெயின் இன்டென்ஷனு. ஸோ அதனால் இதில் நெகட்டிவான விஷயம் இருக்குது, அதை பார்த்து நான் டிமோட்டிவேட் ஆகிருன்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஐ எம் சாரி. அது இருக்க மாதிரி சொல்ல போகிறேன், அவ்வளோதான். இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க. சரி, முதல்ல நம்ம பார்ப்போம் எம்பிபிஎஸ் படித்து முடிச்சிருக்கக்கூடிய டாக்டர்ஸ். அதாவது இவங்க வந்து அண்டர் கிராஜுவேட் எம்பிபிஎஸ் மட்டும் படிச்சிருக்காங்க, பிஜியில் அது பண்ணல, எம்டிஎம்எஸ் சர்ஜரி ஸ்பெஷலைசேஷனில் அது பண்ணல. இவங்க எம்பிபிஎஸ் முடித்த ஃப்ரெஷர்ஸ், அதாவது 5 வருஷம் அவங்க படித்து முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க. அதாவது டாக்டர்ஸுக்குன்னு ஒரு சில குரூப்ஸ் இருக்குது, டெலிகிராம் பேஜ், வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குது. அதில் இந்த டாக்டர்ஸ்க்கு எதுவும் ஜாப் வேகன்சி இருந்தால் அதில் போடுவாங்க. ஸோ அதில் ஓரளவுக்கு எவ்வளோ சேலரி, எந்த இடம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன், அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் கேட்குறாங்க. அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு 3 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்களுக்கு ஒர்க் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9 AM நைட்டு 9 PM வரலாம், காலை 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரலாம். பே வந்து 75,000. இதை வந்து பார்க்கும்போது எனக்குலாம் ஒரு மாதிரி என்னடா அது. ஏன்னா நீங்கள் பாருங்களே, காலைல 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரலாம்னா நீங்கள் 12 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க. அதுவும் ஒரு ஹாயான வேலை கிடையாது. அதுவும் நீங்கள் டாக்டராக வேலை பார்க்குறீங்கன்னா ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ காலைல 12 மணி நேரத்துலேருந்து நைட்டு 12 மணி நேரம்னா 24 மணி நேரம் ஒரு நாள் வாழ்க்கையில் 12 மணி நேரம் நீங்கள் ஒர்க்கில் போயிடுறீங்க. இதில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிறது, ஒரு ட்ராவல் பண்ணுறது, சாப்பிட்றது, காலைல சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து நைட்டு சாப்பிட்றதுலாம் வந்து இன்க்ளூட் ஆகாது கரெக்டாக. ஸோ அப்போ இதுவே பார்த்தீங்கன்னா காலைல நீங்கள் புறப்படுறது, ஒரு சாப்பிட்றது, ட்ராவல் பண்ணுறதே ஒரு 2-2.5 மணி நேரம் ஆயிரம் வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்லி. ஸோ ஒரு 14 மணி நேரம் நீங்கள் வந்து இந்த ஒர்க் விஷயங்கள், இந்த பிஸியான இதில் இருப்பீங்க. மிச்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும், ஒரு 10 மணி நேரம் இருக்குது. அதில் வந்து 8 மணி நேரம் தூங்குறதுக்கு போயிடும். மிச்சம் ஒரு 2 மணி நேரம் இருக்குது. இந்த 2 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ இருக்கும். அதிலே நீங்கள் பயங்கர டயர்டாக இருப்பீங்க. அப்போ அதுவும் பாருங்கள், பே வந்து 75,000 தான். இந்த 75,000 நீங்கள் 7 லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் சரி, ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் தான் பர்சனல் ஸ்பேஸ்ன்றது இருக்குன்னா, நீங்கள் அந்த சம்பாதிக்கிற பணத்தை எப்படி செலவு பண்ணுவீங்க, எந்த நேரத்தை செலவு பண்ணுவீங்க, அதை எப்படி அனுபவிக்க முடியும் உங்களால் யோசிச்சு பாருங்களேன். இதில் வாரத்தில் மேபி ஒரு நாள் வந்து அவங்க ஆஃப் தருவாங்க, ஒரு நாள் லீவ் தருவாங்க. மற்றபடி வாரத்தில் 6 நாளும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ இதுக்கு தர பே பாருங்களேன். இப்போ நீங்கள் மற்ற ஃபீல்டாக எடுத்துக்கோங்க, ஒரு இப்போ இன்ஜினியரிங்கோ இல்லை மற்ற ஃபீல்டெலாம் வந்து இதை விட என்ன ஒரு 10-15,000 கம்மியாக தருவாங்க. ஆனால் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்காது, இல்லை இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது, இவ்வளோ பயங்கர ஸ்ட்ரெஸ்டாக ஹெக்டிக்காக இருக்காது. அப்போ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்போ யோசிச்சு பாருங்கள், எம்பிபிஎஸ் முடித்தோடனே நான் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வீட்டில் நான் தான் படித்து முடித்தோடனே சம்பாரித்து நான் தான் வீட்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இப்படி வேலை செஞ்சிங்கன்னா உங்களால் ஃபர்தராக பிஜிக்கு படிக்க முடியாது. அது நான் என்னோடய பழைய வீடியோஸில் நிறைய பேசியிருக்கேன், நீங்கள் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் தரேன் பாருங்கள். பிஜி படிக்கணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது நீங்கள் எம்பிபிஎஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு காம்படிஷன், ஒரு வேல்யூ இருக்கோ வெளியே,
அதை விட அதிகமாக எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறமேலே நீங்கள் பிஜி போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுன்றது இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக பிஜி பண்ணி ஆகணும். இல்லைனா உங்களுக்கு அந்த ஸ்டேபிளான ஒரு நல்ல இன்கம்ன்றது இருக்காது, அந்த ஃபீல்டுக்குள்ளே ரெஸ்பெக்ட்ன்றது இருக்காது. அப்போ நீங்கள் பிஜி பண்ணி தான் ஆகணும் போது அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, நீட் பிஜி. அது நீங்கள் ஒரு 2 வருஷம் உட்காந்து படிக்கணும், ஃபுல் டைம் உட்காந்து படிக்கணும். அப்போ தான் அது உங்களால் கண்டிப்பாக ஒரு சீட் எடுத்துட முடியும்னு சொல்லி கான்ஃபிடண்ட்டாக இருக்க முடியும். அப்போ இருக்கும்போது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறது அப்படின்னா அது இந்த மாதிரி 12 மணி நேரம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் வச்சு பாருங்கள். பட் இது வந்து ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோ. நான் இதோட கொஞ்சம் பரவாயில்லையான டியூட்டிஸுமே இருக்குது, அதையும் நான் சேர்த்து காமிச்சிட்றேன். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் 8 மணி நேரம் டியூட்டி ஒரு நாளைக்கு, 70,000 சேலரி தராங்க, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃப்ரெஷர்ஸுமே அவங்க இது பண்ணுறாங்க, அக்காமடேஷனும் தராங்க. ஸோ பரவாயில்ல, இது நல்ல ஒரு இதுதான். இதுக்கு நீங்கள் படுற அந்த கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் 5 வருஷம் உட்காந்து இப்போ நீங்கள் ஒரு வேலை ஒரு நீட் யூஜி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு படுற கஷ்டங்கள், அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் வந்துட்டு அதில் கஷ்டப்படுறது, படித்து முடிச்சுட்டு நீங்கள் இந்த சேலரின்றது வந்து அந்த இடத்துக்கு வரதுக்கு நீங்கள் பட்ட கஷ்டன்றது இருக்கும். அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து மெடிசனே எனக்கு பேஷன், ஆனால் டாக்டர் தான் ஆவேன், நான் பேஷண்ட் ட்ரீட் பண்ணுன்றதான் என்னுடைய ஒரு பெரிய குறிக்கோள் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் தான் ஆகணும். அது நானுமே சொல்லுவேன், நான் ஆகாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். உண்மைதான் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் அப்படி டாக்டர் ஆகணும், ஆனால் டாக்டர் தான் ஆவேன்னு சொல்லியிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக கஷ்டப்படலாம். பே கம்மியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நான் சொல்கிறது, நீங்கள் இப்போ மெயினாக மணியை மைண்டில் வச்சுட்டு, நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்பிபிஎஸ்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டுடைய மீட்டிங் போயிருந்தேன். அப்போ அந்த இன்ஸ்டியூட்டை வந்து அவர் ப்ரமோட் பண்ணக்கூடியவர் வந்து மேடையில் பேசிகிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, டாக்டர் ஆகிட்டாலே வந்து நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்றாரு. இது வந்து ரொம்ப ஒரு ப்ராடான ஒரு மிஸ்லீடிங்கான விஷயம். ஏன்னா டாக்டர் ஆகிட்டாலாம் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிட முடியாது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, அதாவது எம்பிபிஎஸ் மட்டும் படிச்சிருக்கீங்களா, இல்லை பிஜி எம்டிஎம்எஸ் பண்ணியிருக்கீங்களா, ஒரு சர்ஜனாக இருக்கீங்களா, இல்லை ஸ்பெஷலைசேஷன் எதுவும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய அந்த வேல்யூன்றது கூட்டிகிட்டே போகும். ஸோ அப்போவுமே வந்து நீங்கள் எம்டிஎம்எஸ் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க அப்படின்லாம் இந்த ஒரு கேரண்டி இல்லை. அது வந்து என்ன மாதிரி வேல்யூ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, அந்த ஏர்னிங் கெப்பாசிட்டி அதெல்லாம் வந்து உங்களுடைய சொந்த திறமை. அதனால் வந்து அதுக்குன்னு டைம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீ தான் சொல்கிறேன், முதல்ல நீங்கள் 19 வயசில் நீங்கள் எம்பிபிஎஸ்குள்ளே ஜாயின் பண்ணுறீங்கன்னா 24-25 முடிப்பீங்க. அடுத்து ஒரு திரும்ப மறுபடியும் நீட் யூஜிக்கு பிஜிக்கு படிக்கணும். நீட் பிஜிக்கு அதுக்கு ஒரு நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் பிஜி ரெசிடென்சி பண்ணணும். ரெசிடென்சி வந்து அதை ஒரு ஹெல்லுன்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு கொடூரமாக இருக்கும். அது வேறு, அதுக்கப்புறம் வரும். இப்போ நீங்கள் 3 வருஷம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய பிரான்ச்சை பொறுத்து மறுபடியும் நீங்கள் ஒரு 3 வருஷம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணுமா அப்படின்றது முடிவாகும். அப்போ அது பண்ணுறீங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு 3 வருஷம் அதுக்கான ப்ரிப்பரேஷன். சரி, பார்த்தீங்கன்னா வந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு 12 to 15 வருஷம் எடுத்துரும். இதில் நீங்கள் சர்ஜன் மாதிரிலாம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு எம்பையரை பில்ட் பண்ணணும், உங்களுக்குன்னு பேஷன்ஸை நீங்கள் கொண்டு வரணும். அதெல்லாம் ஒரு பெரிய வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுவே ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டராக இருக்கீங்க, வந்து அம்மா அப்பா இருக்கிற டாக்டராக இருக்காங்கன்னா அது வேறு, நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக வந்துடலாம் கம்பேரிட்டிவ்லி. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஒன்றுமே இருக்காது, எல்லாத்தையும் நீங்கள் தான் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணணும். அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 வயசு ஆகும் சர்ஜரி ஃபீல்டெல்லாம் இருக்கீங்கன்னா. அதில் தான் இவங்க சொல்லக்கூடிய இந்த சக்ஸஸ்ஃபுல்லான டாக்டர்ஸ், இந்த கோடீஸ்வரனாகிற டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு 45 வயசு வரலாம் பயங்கரமாக கடினமாக கஷ்டப்பட்டுருப்பாங்க. மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா ஒரு 20 to 25 இயர்ஸ் எடுத்துருக்கோம் உங்களுக்கு சர்ஜரி ஃபீல்டாக இருக்காங்கன்னா. மெடிசினாலுமே அது எடுக்கும் 10-15 வருஷம் இருக்கும். இப்போ என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டாக வேணா இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபீல்டாக வேணா இருக்கட்டும், அதில் நீங்கள் ரொம்ப சின்சியராக கடுமையாக நீங்கள் உழைச்சி உங்களுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக போனீங்கன்னா எல்லா ஃபீல்ட்லையுமே நீங்கள் ஒரு 15 to 20 இல்லை 25 வருஷத்தில் நீங்கள் பெரிய இடத்துக்கு போயிடுவீங்க. எல்லா ஃபீல்ட்லையுமே இது நடக்கக்கூடிய விஷயம் தான். எங்கேயா இருந்தாலும் உங்களுக்கான ஸ்கில்லு, நாலேஜ், உங்களுக்கான அந்த திறமை இருக்குங்கும் போது நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடலாம். அப்போது மணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து ஒன்றும் பெரிய வித்தியாசம், மற்ற ஃபீல்டுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. அண்ட் நீங்கள் வந்து இப்படி சொன்ன மாதிரி நான் இப்போ படித்து முடிச்சோன்னே ஃபேமிலியை காப்பாற்றணுங்கும் போது இங்கே நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்களா இல்லை ஃபர்தராக நீங்கள் கெரியரில் க்ரோ ஆவீங்களான்றதே ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க ஒரு நான் மெடிக்கல் ஃபீல்டில் போகிறாங்க அப்படின்னா அவங்க உங்களோட எப்போவுமே ஒரு 10 வருஷம் முன்னோக்கி இருப்பாங்க. எல்லாத்துலேயும் சீக்கிரமாக சம்பாதிப்பாங்க, சீக்கிரமாக செட்டில் ஆயிடுவாங்க. அது உங்களுக்கு ஒரு ப்ரெஷராக இருக்கும். ரெண்டாவது பியர் ப்ரெஷர், அதாவது நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு எம்பிபிஎஸ்ல நீங்கள் மெடிசனில் இருக்கும்போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் வந்து டாக்டராக இருக்காங்கன்னா அவங்க வந்து பெரிய பெரிய பொசிஷனுக்கு போகும்போது நீங்கள் இன்னும் வேறு எம்பிபிஎஸ் இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்க முடியாது, கண்டிப்பாக பிஜி பண்ணி ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த இடத்துல நீங்கள் அந்த ஏர்னிங்கை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு படிப்பெல்லாம் முடிகிறவங்கள ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் நீங்கள் பெருசாக ஏர்ன் பண்ணாமல் தான் இருக்க முடியும். அதாவது வந்து பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். அது எல்லாமே நம்ம யோசிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த ஒரு ரொம்ப ஹைப் பண்ணப்பட்ட ஒரு கிளாமரஸான விஷயங்கள் இந்த மாதிரி நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு நம்பி வந்து ஏமாந்து போயிடுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ட்ரூத்தாக சொல்லணுன்றதான் நான் இப்போ இதாக பண்ணிகிட்ருக்கேன். சரி, நம்ம அடுத்து இன்னும் ஒரு சில இது பார்ப்போம். அடுத்து வந்து இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் ரிலீவிங் டியூட்டி கூப்பிட்டுருக்காங்க. ரிலீவிங்னா ஒன்றும் இல்லை, அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் அன்றைக்கி இல்லாமல் இருந்திருப்பாங்க, வராமல் இருந்திருப்பாங்க. நீங்கள் அதுக்கு வேலை போய் கவர் பண்ணிப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், டே டைம் டியூட்டி ஒன்று இருக்குது, 10 AM to 8 PM. இது 2500.
அடுத்து நைட்டு பார்த்தீங்கன்னா 8 PM to 8 AM 12 hours 2500 அதே பே தான். இன்னொரு இடத்துல அதே மாதிரி தான் காலை 9 AM 9 PM வரலும் இதுவும் ரிலிவன் டியூட்டி தான் 3000 தராங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும் எல்லாமே. அதாவது சுற்றி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா வந்து MBBS முடிச்சுட்டு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 45,000 வரும் ஹாஸ்பிட்டல் கிளினிக்கில். நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா வந்து ஒரு 65K வரலும் போகலாம். இது ஜென்ரலாக ஊர்களில், தமிழ்நாட்டில் ஊர்களில். ஆனால் அதுவே நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய சிட்டியில் இருக்கீங்க, சென்னை மாதிரி சிட்டியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில்லும் நிறையா இருக்குது அப்படின்னு வரும்போது ஒரு ஐசி டாக்டர்லாம் போகிறீங்கன்னா அங்கே கொஞ்சம் பேமெண்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 1 to 1.2 lakhs வரலும் போகும். பட் அதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஸ்கில்லாக வேணும், இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. பட் காமனாக இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இதில் எங்கேயுமே லட்சக்கணக்கில் பயங்கரமாக டாக்டர் சம்பாதிக்கிறாங்கன்னு, அதாவது MBBS முடிச்சுட்டு ஒரு டாக்டர் லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறாங்கன்னோ கோடிக்கணக்கான சம்பாதிக்கிறாங்கன்னோலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் திரும்ப என்ன சொல்கிறேன்னா, டாக்டர்ஸ்னு சொல்லும்போது அது ஒரு ப்ராடான டேர்ம். டாக்டர்ஸ்னால் MBBS மட்டும் முடிச்ச டாக்டர்ஸ் இருக்காங்க, MD MS சர்ஜரி முடிச்ச டாக்டர்ஸ் இருக்காங்க, ஸ்பெஷாலிட்டி பண்ண டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ, என்ன டிகிரி முடிச்சிருக்காங்களோ அதை பொறுத்து அது போக போக அந்த வேல்யூ பேன்றது எல்லாமே கூட்டிகிட்டே போகும். ஆனால் அதான் சொல்கிறேன், அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் ஜென்ரலாக டாக்டர் ஆகிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக சொல்லாமல் அப்படி மேலோட்டமாக சொல்லிட்டு போகிற மாதிரி தான் அது ரொம்ப சூப்பர்ஃபிஷியல். அதாவது வந்து இந்த ஃப்ரீ அப்படின்றத வந்து பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுவாங்க. ஃப்ரீன்னு ஃப்ரீயானு பார்ப்போம், கீழே பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு சில கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 10 பொருள் வாங்கினீங்கன்னா அந்த 1 ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா பிக்சரில் பெருசாக நிறைய பொருட்களை போட்டு அது மொத்தமாக ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து டாக்டர்னாலே கோடீஸ்வரன் ஆயிரலாம், பணக்காரன் ஆயிரலாம்னு சொல்கிறது வந்து அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் தான் சொல்ல போனோம். ஏன்னா அது டீட்டெயிலாக போனால் நம்ம அதுக்கப்புறம் ஒரு 15-20 வருஷம், ஒரு 20-25 வருஷம் ரொம்ப கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் அவங்க சொல்கிற மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட அவங்க சொல்கிற மாதிரியான ஒரு ஏர்னிங் போகிறது. ஸோ அந்த ட்ரூத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்போவும் உங்களுக்கு அது வேணும், அப்போவும் நான் வந்து டாக்டர் தான் ஆவேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். உங்களுக்கு இதில் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் நான் ஆனால் டாக்டர் தான் ஆவேன்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு இது சூப்பரான ஃபீல்டு. இதில் நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய மோட்டிவாக இருக்குது, பெரிய மோட்டிவாக இருக்குது அப்படின்னா இது நீங்கள் அது ரொம்ப கஷ்டம். அதாவது வந்து ஒரு 20-25 வருஷம் ஆயிரும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. இன்னொன்று, நீங்கள் ரொம்ப கடுமையான காலகட்டத்தெல்லாம் தாண்டி வர வேண்டியது இருக்குது. நீங்கள் MBBSக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்து PG பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்பெஷாலிட்டிலாம் வந்து நிறைய கடுமையான விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணி வர வேண்டியது வரும். ரொம்ப பர்ன் அவுட் ஆகிடுவீங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதில் இருக்குது. அதான் அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு டாக்டர் ஆகணும்னு இருக்குன்னா பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் ஒரு 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு கெரியர் சூஸ் பண்ணுறீங்கன்னா நான் கண்டிப்பாக இதில் சொல்ல வேண்டியது என்னென்னா, நல்ல பிரான்ச்சாக சூஸ் பண்ணுங்கள், அல்லது நல்ல கோர்ஸாக சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒன்று யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படிலாம் சூஸ் பண்ண வேணாம். நல்ல ஓரளவுக்கு ஸ்கோப் இருக்கக்கூடிய பிரான்ச்சை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் அந்த பிரான்ச்சில் போயிட்டு நீங்கள் ஸ்கில்லை நாலேஜ் நல்லா வளர்த்துக்குங்க. உங்கள் அதாவது படிப்புன்றது வந்து மெயினாக அந்த ஃபார்மல் எஜுகேஷன் சொல்கிறேன். ஃபார்மல் எஜுகேஷன் வந்து நமக்கு ஒரு நல்ல நாலேஜை ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, அதை கற்றுக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான இடம். அண்ட் அது வந்து நமக்கு நிறைய நெட்வொர்க்கிங், நிறைய கான்டாக்ட்ஸை தரும். அதே போல் வந்து இந்தியா மாதிரி கண்ட்ரியில் எங்கேயுமே சரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மல் எஜுகேஷன், ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மதிப்புன்றது இருக்கும். ஸோ அதனால் இந்த விஷயம் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை நம்ம பண்ணணும். பட் அந்த விஷயமே, அதாவது ஒரு டிகிரி வந்து நமக்கு சாப்பாடு போடாது. இப்போ ஒருத்தவங்க டாக்டர் அப்படின்றதுனால வந்து அவங்களுக்கு வந்து பே பண்ண மாட்டாங்க. சரிங்க, டாக்டராக இருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, MBBSஆ இல்லை MDஆ என்ன பார்த்துட்டு, அண்ட் அவங்களால என்ன மாதிரி வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அதுதான் முக்கியம். அவங்க வந்து ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறாங்களா, அவங்கக்கிட்ட எவ்வளோ பேஷண்ட் வராங்க, அவங்க எந்த அளவுக்கு நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்களால பீப்புளுக்கோ இல்லை சொசைட்டிக்கோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கோ என்ன மாதிரி லாபம் வருது, அவங்களுக்கு என்ன மாதிரி வேல்யூ கிடைக்குது, அந்த வேல்யூ பொறுத்து தான் பே பண்ணுறாங்க. இது மெடிசனுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே தான் பொருந்தும். நீங்கள் டிகிரி வச்சுருக்கீங்கன்ற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு பே பண்ண மாட்டாங்க. நீங்கள் சொசைட்டியில் என்ன வேல்யூவை க்ரியேட் பண்ணுறீங்க, உங்களால் பீப்புள் என்ன மாதிரி பயனடைகிறாங்க, உங்களுக்கான டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு பேன்றது இருக்கும். ஸோ நல்லா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்கில்லையும் நாலேஜையும் வளர்த்துக்கணும். ஸோ அதனால் ஏர்ன் பண்ணணுன்றதுக்காக மட்டுமே நீங்கள் மெடிசனை சூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு சரியான சாய்ஸாக இருக்காது கண்டிப்பாக. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிக்க போகிறேன். அதாவது இந்த விஷயம்லாம் வந்து உங்களுக்கு பெருசாக வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுவும் MBBSக்குள்ளே வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு கம்மி தான். MBBS முடித்தோடனே நம்ம ஒரு 2-3 பேத் யூஸ்வலாக எல்லாம் மெயினாக போவாங்க. என்னென்னா, ஒன்று பேஷண்ட் ட்ரீட் பண்ணுறது, கிளினிக்கல் மெடிசன் போவாங்க. அப்படி இல்லாட்டி டீச்சிங், ஒரு MD ஃபார்மகாலஜி, MD மைக்ரோபாலஜி மாதிரி முடிச்சுட்டு டீச்சிங்கோ இல்லை ஒரு லேப் வைக்கிறதோ அப்படி ஒரு சைடு போவாங்க. அது இல்லாமல் ஒரு சிலது கொஞ்சம் பேர் வந்து ரிசர்ச் சைடு போவாங்க. அது கொஞ்சம் ரேர் தான். இப்போது இந்த 3 பாத் இருக்குது. இது வந்து ப்ராடாக
இப்போது இதில் வந்து ஒன்று நம்ம கவர்மெண்ட் ஜாப் போகலாம், எம்பிபிஎஸ் மட்டும் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் போகலாம். இப்போ எம்ஆர்பி எழுதி தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டராக போகலாம், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்டருக்கு எக்ஸாம் இருக்குது தனியாக, ஸோ அதில் போகலாம். அப்படி இல்லைனா வந்து நம்ம பிஜி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் என்ன பண்ணுறதுன்றது இருக்குது. எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக இந்த பேத்துலலாம் தான் போவாங்க. ஆனால் ஆல்டர்னேட்டிவ் பேத்தும் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் அடுத்து ஒரு தனி வீடியோவாக இதை பற்றி செப்பரேட்டாக பண்ணலான்னு இருக்கேன். என்னென்ன வழிகளில் வந்து டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்குது, அதுக்கப்புறமேலு பிஜி பண்ணாமலும் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதெல்லாம் வந்து அடுத்த ஒரு தனி வீடியோவில் நான் போடுறேன். அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி எம்பிபிஎஸ் பற்றி, மெடிக்கல் ஃபீல்டு பற்றி நீங்கள் இன்னும் நிறையா ட்ரூத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். தேங்க்யூ. And she's here.